வணக்கம். நம்ம எதிர்காலத்துக்காக, நம்ம குடும்பத்தோட பாதுகாப்புக்காக, நம்ம பிள்ளைகளோட படிப்புக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நம்ம ரொம்ப நம்பிக்கையான ஒரு இடத்துல முதலீடு பண்றோம். அந்த இடம் மியூச்சுவல் ஃபண்டோ இல்ல குறிப்பா இந்த நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல. ஏன்னா அது ரொம்ப பாதுகாப்பானது, ரொம்ப சிம்பிளானது. நம்ம பணம் 50 பெரிய கம்பெனிகள்ல பிரிச்சு முதலீடு செய்யப்படுகிறது அப்படின்னு நாம நம்புறது. ஆனா அந்த நம்பிக்கை ஒரு மாயைன்னு நினைச்சுன்னா நம்புவீங்களா? நீங்க பாதுகாப்பா நினைக்கிற அதே முதலீடு முறைதான் உங்களுக்கு தெரியாம உங்க பணத்தை ஒரே இடத்துல குவித்து ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு டிராப்பை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குன்னா நம்புவீங்களா? அந்த பொறி எப்படி வேலை செய்யுது, அந்த அதிர்ச்சியான மார்க்கெட் ரகசியம் என்ன, அதுல நீங்க எப்படி சிக்கி இருக்கிறீங்க, இன்னைக்கு அதை டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. நான் உங்கள் சுந்தர், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மைண்ட்ஃபுல் ஃபைனான்ஸ். நீங்க நிப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் முதலீடு செஞ்சா அது 50 கம்பெனிகளுக்கும் ஆளுக்கு 200 ரூபாய் சமமா புரியும்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா அதுதான் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம். உங்க பணத்துல கிட்டத்தட்ட 4,000 ரூபாய், அதாவது 40% பேரும் 5 கம்பெனிகள்ல மட்டும்தான் போகுது. மிச்சம் இருக்கிற 6,000 ரூபாயில 45 கம்பெனிகளுக்கு பிரிக்கப்படுது. இது என்ன மாதிரியான டைவர்சிபிகேஷன்? இது டைவர்சிபிகேஷன் கிடையாது. இதுக்கு பேர் என்ன? கான்சென்ட்ரேஷன். இந்த ஒரு உண்மையில தான் நாம இன்னைக்கு பார்க்க போற அந்த பெரிய சந்தை டிராப்போட முதல் சுவிட்ச். இந்த கான்சென்ட்ரேஷன் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்க நாம இந்த மார்க்கெட் கேப் சொல்லுவாங்களா, அதோட வெயிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். இது கேட்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அர்த்தம் ரொம்ப சிம்பிள். ஒரு கம்பெனியோட சந்தை மதிப்பு மார்க்கெட் கேப் எவ்வளவு பெருசா இருக்கோ அந்த அளவுக்கு இண்டெக்ஸ் அதோட முக்கியத்துவம் வச்சிருப்பாங்க. அதுக்கு இருந்தாலும் ஒரு நம்பர் வெயிட் பெர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க. இந்த முதலீட்டு பணத்துல அதுக்கு ஒதுக்கப்படுற பங்கும் அதே மாதிரி அதிகமா இருக்கும். இதை ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், குட்டி கதை மாதிரி சொல்றேன். நான் ஒரு சின்ன கதையா சொல்றேன். நான் உங்களுக்கு ஒரு பெரிய காடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல 50 பெரிய மரத்தை நம்ம வைக்கிறோம். நீங்க அந்த காட்டுக்கு தண்ணி பாத்தணும் நீங்க. ஆனா உங்க கிட்ட ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இரிகேஷன் சிஸ்டம், தண்ணி பாசனம் வசதி உங்கள்ட்ட இருக்குது. அது என்ன பண்ணும்னா, எந்த மரம் ஏற்கனவே ரொம்ப பெருசாகவும் உயரமாவும் இருக்கோ அதுக்கு நிறைய தண்ணி போற மாதிரி ஒரு செட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்னதா வளரப்புறத்துக்கு மரங்களுக்கு கம்மியா தண்ணி போற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ காலப்போக்கில் என்ன ஆகும், ஏற்கனவே பெருசா ஒரு வளர்ந்து நிக்கிற மரங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாகும். அது கொஞ்சம் பிரம்மாண்டமா வரும், ராட்சசித்தமா வளரும். ஆனா அந்த சின்ன மரங்கள் இருக்கு தண்ணி பத்தாம வளர முடியாம இருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு செத்து கூட போகலாம், இல்ல எது வேணாலும் நடக்கலாம். சரிங்களா? இந்த 50 மரத்தோட காடா தெரியாது, அந்த ஒரு பெரிய ராட்சச மரங்கள் ஆச்சுங்களா, அது மட்டும் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். இப்போ நம்ம நிப்டி 50 இண்டெக்ஸ் பண்றதுக்கும் இந்த நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இரிகேஷன், தண்ணி பாசனம், இதுதான் நம்ம செய்யறோம். அதாவது இந்திய பங்கு சந்தையில ஏற்கனவே பெரிய கம்பெனிகளா இருக்கிற சில கம்பெனிகளுக்கு உங்க பணத்தோட பெரும் பகுதி ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்குது. உதாரணமா மார்ச் 2026 நிலவரப்படி நிப்டி 50 இண்டெக்ஸ்ல இருக்கிற முதல் 5 கம்பெனிகளான HDFC, ரிலையன்ஸ், ICICI, இன்ஃபோசிஸ், அப்புறம் TCS இண்டெக்ஸோட மொத்த வெயிட்ல சுமார் 30-40% இருக்கு. யோசிச்சு பாருங்க, நீங்க நிப்டி 50 கம்பெனிகள்ல முதலீடு பண்றதா நினைச்சு உள்ள வரீங்க. ஆனா உங்க பணத்தை கிட்டத்தட்ட பாதி வரும் இந்த 5 கம்பெனிகள் மட்டுமே போகுது. இது எப்படி பாதுகாப்பான டைவர்சிபிகேஷன்? இது கம்ப்ளீட்டா ஒரு மாயை, திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பொய். ஒருவேளை அந்த 5 கம்பெனிகள்ல 1-2 மோசமான நிலைக்கு போனா என்ன ஆகும்? உங்க பாதுகாப்பான இண்டெக்ஸ் ஃபண்டோட நிலைமை என்ன ஆகும்? உங்க முதலீட்டோட பெரும் பகுதி ஒரேடியா சரி. இதுதான் அந்த ட்ராப், அந்த பொறியோட முதல் ஸ்டேஜ். உங்களுக்கு டைவர்சிபிகேஷன் கிடைக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாக்கி உங்களை அதிகமா கான்சென்ட்ரேஷனுக்குள்ள மாட்ட வைக்கிறாங்க. சரி, இந்த பொறியோட முதல் படி கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் பார்த்தாச்சு. நம்ம இப்போ ரெண்டாவது படியை பார்த்துக்குவோம். இதுதான் ரொம்ப ஆபத்தான. இதை தன்னைத்தானே வலுப்படுத்தும் சொல்லிச்சுன்னா செல்ஃப் ரீஇன்ஃபோர்சிங் லூப் சொல்லி நம்ம சிஸ்டம் திங்கிங்ல சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு டேஞ்சரஸானது இந்த இடத்துல. இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா, லட்சக்கணக்கான நம்மள மாதிரி சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் இந்த பாசிவ் இன்வெஸ்டிங் தான் பெஸ்ட், செலவு கம்மின்னு நம்பி நம்ம ஒவ்வொரு மாசமும் நம்ம எஸ்ஐபி பணத்தை நிப்டி 50 இண்டெக்ஸ்ல போடுறோம். செகண்ட், இந்த கோடிக்கணக்கான ரூபாய் பணம் மார்க்கெட் கேப் வெயிங் முறைப்படி ஆட்டோமேட்டிக்கா அந்த முதல் 5-10 கம்பெனிக்கு போய் சேர்ந்துடும். அடுத்து மூணாவது, இவ்வளவு பெரிய தொகையை
தொடர்ந்து ஷேர் வாங்குறதுனால அந்த பெரிய கம்பெனியோட பங்கு விலை செயற்கையா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. டிமாண்டு அதிகமா இருக்கிறதுனால அதோட விலை ஏறுது. அடுத்து நாலாவது என்னன்னா, பங்கு விலை உயர்ந்ததும் அந்த கம்பெனியோட சந்தை மதிப்பு இன்னும் மல்டிபிள் ஆகுது. அஞ்சாவது, மார்க்கெட் கேப் பெருசானதுனால நிப்டி 50 இண்டெக்ஸ்ல அவங்களோட வெயிட்டேஜ் வந்து இன்னும் ஜாஸ்தியா. உதாரணமா 12% வெயிட்டேஜ் இருக்கிற ஒரு கம்பெனி இப்போ வந்து 13% மாறிடுச்சு. அடுத்த மாசம் புதுசா எஸ்ஐபி பணம் வரும்போது இந்த அதிகமான வெயிட்டேஜ் காரணமா இதனால இதுக்கு இன்னும் கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாகும். இந்த சுழற்சி திரும்ப திரும்ப நடக்குது. பணம் உள்ள வருது, விலை ஏறுது, சந்தை மதிப்பு உயருது, வெயிட்டேஜ் அதிகமாகுது, இன்னும் அதிக பணம் உள்ள வருது. இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி தெரியுதா? இது ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சியா? கண்டிப்பா கிடையாது. இது ஊதி பெருசாக்கப்பட்ட ஒரு பலூன். கம்பெனியோட உண்மையான வளர்ச்சி, லாபம், புது கண்டுபிடிப்புகளால இந்த பங்கு விலை ஏறல. மாறா பாசிவ் ஃபண்டுல இருந்து வர்ற ஆட்டோ பைலட் மோட்ல இந்த பணம் தான் வந்துகிட்டே இருக்கு. இந்த சுழற்சியோட விலை என்ன தெரியுங்களா? இந்த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்களோட தோல்வி. ஸ்பிவா அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து ஒரு அறிக்கை விடுவாங்க. அதுல வந்து தொடர்ந்து அவங்க சொல்றது என்னன்னா, கடந்த 10 வருஷங்கள்ல வந்து பெரும்பாலான ஆக்டிவ் லார்ஜ் கேப் ஃபண்டுகளால் தங்களது பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸை கூட பீட் பண்ண முடியல. அது காரணம் வந்து இந்த தன்னைத்தானே வலுப்படுத்தும் சுழற்சி, அதாவது ரீஇன்ஃபோர்சிங் சொல்லுவாங்க. ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் ஒரு பெரிய கம்பெனியோட பங்கு, அதாவது உண்மையான மதிப்பை விட அதிகமா இருக்குன்னு நினைச்சாங்கன்னா அவர் வந்து அதை விற்கிறதான் பார்ப்பாரு, வாங்க மாட்டார். ஆனா அந்த இண்டெக்ஸ் ஃபண்டுல விலை ஏற ஏற அதை வாங்கிட்டே இருக்கும். இதனால இண்டெக்ஸோட வருமானம் வந்து செயற்கையா வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து தோத்து போறதுக்கான மெயின் காரணம் இதுதான். இது பார்க்க சாதாரண முதலீட்டாளர் என்ன நினைக்கிறாங்க, ஆக்டிவ் ஃபண்டுக்காரன் வந்து சரியா பண்றது இல்ல, இண்டெக்ஸ் ஃபண்டு தான் பெஸ்ட்னு நினைச்சு இன்னும் அதிக பணத்தை வந்து இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நம்ம போடுறாங்க. இது வந்து அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் சுழற்சிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. நீங்க புத்திசாலித்தனமா முடிவு எடுக்கிறதா நினைச்சு செய்யற ஒவ்வொரு விஷயமும் இந்த பொய்ய வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. இது வரைக்கும் ஒரு தனிப்பட்ட முதலீட்டாளரா அவங்களுக்கு என்ன நடக்கும், என்ன ஆபத்துன்னு நான் சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ வந்து ஒரு ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்கும் வர்ற ஒரு 2 பெரிய ஆபத்தை நம்ம பார்க்க போறோம். முதல் ஆபத்து, அதாவது லிக்விடிட்டி இஷ்யூ கிரைசிஸ் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெரிய சின்ன தேட்டருக்குள்ள வந்து மக்கள் எல்லாம் வந்து வர்ற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கங்க. நூற்றுக்கணக்கான வழிகள்ல இருந்து மக்கள் வந்து மெதுவா ஆட்டோமேட்டிக்காவே உள்ள வந்து உட்கார்றாங்க. இதுதான் ஒவ்வொரு மாசமும் எஸ்ஐபி மூலமா நம்ம இண்டெக்ஸ் ஃபண்ட்ல வர்ற பணம். எல்லாம் அமைதியா இருக்கும். ஆனா திடீர்னு மார்க்கெட்ல ஒரு சரிவு வந்து வச்சுக்கலாம். அந்த தியேட்டர்ல வந்து தீனு யாரோ கத்துற மாதிரி இப்ப என்ன நடக்கும், உள்ள வந்த நூற்றுக்கணக்கான வழிகளும் க்ளோஸ் ஆயிடுச்சு. வெளியே போக ஒரே ஒரு சின்ன வழிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மக்கள் எல்லாரும் அந்த ஒத்த வழி மூலமா வெளியே வர முயற்சி பண்ணுவாங்க. அவங்க ஒரு பெரிய நெரிசல்ல தள்ளிப்பட்டு ஒரு பயங்கரமான பீதி கிரியேட் ஆகும். இதுதான் பாசிவ் ஃபண்ட்ல இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து. உள்ள வர்ற பணம் ஆட்டோமேட்டிக்கா, ஆனா வெளியே வர போற பணம் வந்து மனுஷனோட பயத்தால் நடக்குது. இந்த மார்க்கெட் சரியும் போது லட்சக்கணக்கான முதலீட்டாளர்கள் வந்து ஒரே நேரத்துல தங்களோட இண்டெக்ஸ் ஃபண்டை வந்து யூனிட்ல வந்து விற்க ட்ரை பண்ணுவாங்க. ஃபண்ட் மேனேஜர் வந்து பணத்தை திருப்பி கொடுக்க அந்த பங்குகளை வித்தாங்க. ஆனா யார் வாங்குவா? எல்லாரும் விற்கும் போது வாங்க ஆள் இருக்க மாட்டாங்க. குறிப்பா இண்டெக்ஸோட பெரும் பகுதியா இருக்கிற அந்த சில பெரிய கம்பெனிகளோட பங்குகளை வந்து ரொம்ப அதிக அளவுல விற்க வேண்டியிருக்கும். வாங்குறதுக்கு ஆள் இல்லாதனால அந்த பங்கோட விலை வந்து மிக வேகமா செங்குத்தா தெரியும். இதை வந்து பிளாஷ் கிராஷ் சொல்லுவாங்க. நீங்க 5% இல்ல 10% நஷ்டத்துல விற்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா அந்த நெரிசல்ல வந்து உங்க யூனிட்ல விற்கப்படும் போது நஷ்டம் வந்து 30% அல்ல 40% மாறிடும். இது ஏதோ தியரி கிடையாது. மார்க்கெட் நிபுணர்கள் தொடர்ந்து எச்சரிக்கிற ஒரு நிஜமான ஆபத்து. 2வது அபாயம், ஸ்டிஃப்லிங் இன்னோவேஷன் சொல்லுவாங்க. புதுமையின் கழுத்தை நெருக்கிறது. இந்த 2வது ஆபத்து நம்ம நாட்டோட நீண்ட கால பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். பாசிவ் ஃபண்ட்ல வந்து வர்ற கோடிக்கணக்கான பணம் எங்க போகுது? ஏற்கனவே வளர்ந்து முடிச்ச மிகப்பெரிய கம்பெனிகளுக்கு போகுது. நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நல்லா பெருசா வளர்ந்த மரங்களுக்கு தண்ணி போயிட்டு. ஆனா நாளைய இன்ஃபோசிஸ், நாளைய ரிலையன்ஸ் வரக்கூடிய சின்ன மற்றும் நடுத்தர கம்பெனிகளோட நிலைமை என்ன? புதுமையான ஐடியாக்களோட புது டெக்னாலஜியோட வர்ற ஸ்டார்ட் அப் கம்பெனிகளோட நிலைமை என்ன? அவங்களுக்கு தேவையான மூலதனம்,
சரியா கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா பணம் வந்து இந்த இண்டெக்ஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா பெரிய கம்பெனிகளுக்கு திருப்பி விட டைரக்ட் பண்ண விட்டுருச்சு. ஒரு பொருளாதாரத்தோட உயிர் நாடியே புது கம்பெனிகளை உருவாக்கி வளர்ந்து பழைய கம்பெனிகளுக்கு போட்டியா வர்றதுனாலதான் இருக்கும். ஆனா இந்த பாசிவ் முதலீட்டு முறை வந்து என்னன்னா அந்த உயிர் நாடியை வந்து அறுக்கிற மாதிரி மூலதனத்தை ஒரே இடத்துல தேங்க வைக்குது. இது நீண்ட கால போக்குல நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை வந்து பயங்கரமா பாதிக்கும். புது வேலை வாய்ப்புகள் வந்து உருவாகிறது குறையும். ஆக நீங்க பாதுகாப்பானதுன்னு நினைக்கிற உங்க முதலீடு ஒரு பக்கம் வந்து மார்க்கெட் சரியும் போது உங்களை கடுமையான ஆபத்துல சிக்க வைக்குது. இன்னொரு பக்கம் நாட்டோட புதுமையான வளர்ச்சிக்கு வந்து தரங்களா இருக்கு. இப்ப இந்த நான் சொன்ன இந்த மார்க்கெட் பேஸ்ட் ரகசியம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஆபத்து புரியுது. இந்த கண்ணுக்கு தெரியாத பொருள் வந்து நம்ம தப்பிக்கிறது எப்படி? எல்லா முதலீட்டையும் வந்து நிப்பாட்டு போயிடணுமா நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. நிச்சயமா இல்ல. பாசிவ் முதலீடு ஒரு சக்தி வாய்ந்த கருவி. ஆனா அத கண்ணை மூடிட்டு பயன்படுத்தக்கூடாது. இந்த கருவியை வந்து எப்படி சரியா புத்திசாலித்தனமா பயன்படுத்துறது ரொம்ப முக்கியமா. இதுக்கு நான் வந்து ஒரு ஆக்ஷன் பிளான் உங்களுக்கு சொல்றேன். இந்த ஆக்ஷன் பிளான் சொல்றது முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட்லாம் வரும். என்னடா இப்படி சொல்றானே, எல்லாரும் பாசிவ் ஃபண்ட் தானே நல்லது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த பாயிண்ட் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் நான். வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு வரைக்கும் நீங்க பாத்துக்கிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஒரு சின்ன தேங்க்ஸ் போடுங்க. அது போதும் எனக்கு. இது வாங்க ஆக்ஷன் பிளான் முதல்ல பாத்துக்கலாம். நம்ம செஞ்ச முதல் தப்பு வந்து நிப்டி 50 தான் வந்து நம்ம இந்தியா பங்கு சந்தையில கம்ப்ளீட் பங்கு சந்தையில் இந்த நிப்டி 50 ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறது. அது உண்மை இல்லை. நிப்டி 50 வந்து இந்திய பங்கு சந்தையோட மொத்த மதிப்புல சுமார் 55%. மிச்சம் இருக்கிற 45% வந்து மார்க்கெட்டை வந்து நீங்க கம்ப்ளீட்டா மிஸ் பண்றீங்க. இதுக்கு ரொம்ப சிம்பிளான தீர்வு என்னன்னா நிப்டி 500 ஒன்று இருக்குது. அந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம். நிப்டி 500 வந்து இந்தியாவோட முதல் 500 கம்பெனிகளை உள்ளடக்கியது. இது வந்து இந்திய பங்கு சந்தையோட மொத்த மதிப்புல ஆல்மோஸ்ட் 90% to 95% வரைக்கும் கவர் பண்ணிடும். நிப்டி 50 விட நிப்டி 500 வந்து ஏன் பெஸ்ட்? உங்க பணம் வந்து 50 கம்பெனிகளுக்கு பதிலா 500 கம்பெனிகளுக்கு வந்து பரவுது. இப்போ உங்களோட கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் அங்க குறையுது. லார்ஜ் கேப் கம்பெனிகளோட மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் கம்பெனிலையும் நம்ம உங்க பணம் முதலீடு செய்யப்படுது. அதனால எதிர்கால வளர்ச்சியும் வந்து நம்ம பாத்துக்கலாம், அதில் கவர் பண்ணிக்கலாம். நீண்ட கால அடிப்படையில பார்த்தா இந்த நிப்டி 500 வந்து நிப்டி 50 விட பல சமயங்களை வந்து பீட் பண்ணிருக்குது. அதுக்கு ப்ரூஃப் இருக்குது. இப்ப ரெண்டாவது ஆக்ஷன் மார்க்கெட் கேப். இந்த மார்க்கெட் கேப் வெயிங் முறையோட ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதுக்கு ஒரு மாற்று இருக்கு. அதுதான் ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ் ஃபண்ட் சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே ஈக்குவலா இருக்கும். உதாரணமா நிப்டி 50 வந்து ஈக்குவல் வெயிட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல நீங்க உங்க வந்து பணம் வந்து 50 கம்பெனிகளை வந்து சமமா பிரிச்சு போடுவாங்க. அதாவது ஒவ்வொரு கம்பெனியும் 2% போடுற மாதிரி. இதனால HDFC வங்கிக்கு மட்டும் அதிக அளவு பணம் அதுக்கு மட்டும் போகாது, எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஈக்குவலா போகும். இது வந்து உங்களோட கான்சென்ட்ரேஷன் ரிஸ்கை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சிடுது. உங்களோட மூணாவது பிளான் கோர் அண்ட் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட முதலீட்டு போர்ட்போலியோ வந்து ஒரு நம்மளோட சோலார் சிஸ்டம் நினைச்சுக்கோங்க. நம்மளோட சூரியன் தான் வந்து கோர், சுத்தி இருக்கிற எல்லாம் கோள்கள்லாம் சேட்டலைட்லாம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கோர் அதாவது சூரியன் இருக்குதுங்களா, உங்க முதலீட்டோட பெரும்பகுதியை வந்து 7 to 80% உடனே எடுத்துக்கலாம். ஒரு பரந்த சந்தை இண்டெக்ஸ் ஃபண்ட்ல, அதாவது நிப்டி 500 மாதிரி ஒரு இதுல வந்து செய்யலாம். இது வந்து உங்க போர்ட்போலியோக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு பேஸ், நல்ல பேஸா கொடுக்கும். அடுத்து சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிச்சம் இருக்கிற 20-30% வந்து அதிக வளர்ச்சி வாய்ப்பு உள்ள இடங்கள்ல வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு நல்ல மிட் கேப்போ அல்லது ஸ்மால் கேப் ஃபண்ட்லயோ நீங்க பிளான் பண்ணலாம். இந்த வளர்ந்து வர்ற ஒரு குறிப்பிட்ட துறையை சேர்ந்த செக்டரல் ஃபண்ட் சொல்லுவாங்க. நீங்க சைக்கிளிக் நேச்சரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சிக்லிக் நேச்சர் வச்சுக்கிட்டு இந்த செக்டாரல் ஃபண்ட்ஸ்லயும் நீங்க ட்ரை பண்ணலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹெல்த் இண்டெக்ஸ் வந்து நல்லா போகுன்றப்ப ஹெல்த் இண்டெக்ஸ் நம்ம பிளான் பண்ணலாம். பிளஸ் நான் சொன்ன மாதிரி ஒரு ஈக்குவல் வெயிட்டட் இண்டெக்ஸ் ஃபண்ட்லயும் நீங்க போட்டுக்கலாம். ஸோ இந்த உத்தி இண்டெக்ஸ் ஃபண்டோட குறைந்த செலவு, பரவலாக்கம் போன்ற நன்மைகளையும் ஆக்டிவ் ஃபண்ட்ல உள்ள ஆக்டிவ் ஃபண்ட் அல்லது அது குறிப்பிட்ட இந்த உத்தியை நீங்க ஃபாலோ பண்றதுனால நீங்க என்ன நிறைய விஷயத்த நீங்க கவர் பண்றீங்க. ஆக்டிவ் ஃபண்ட் மூலமா வர்ற இது உங்களோட டைவர்சிபிகேஷன், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்க இது மூலமா நீங்க கவர் பண்ணிடுறீங்க. நாலாவது பிளான், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான வழி. எல்லா முட்டையுமே ஒரே கூட போடணும்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரிதான். அதாவது உங்க பணம் முழுசையும் வந்து பங்கு சந்தையில மட்டுமே போடாதீங்க. அதாவது ஈக்விட்டில மட்டும் போடாதீங்க. கொஞ்சம் கோல்டு வாங்கிக்கோங்க, கொஞ்சம் டெட் ஃபண்ட் வாங்கிக்கோங்க,
லிக்விட் ஃபண்ட், டெட்ல வச்சுக்கோங்க. உங்க முதலீட்டை வந்து பிரிச்சு வச்சு கரெக்டா டைவர்சிட்டி, இந்த மாதிரி அசெட் அலோகேஷன், இதை இப்ப பார்த்தது வேற, இது வந்து அசெட் அலோகேஷன்ஸ், இதை கொஞ்சம் டிஃபரெண்டா மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ மார்க்கெட் சரியும் போது இந்த தங்கம், இந்த டெட் ஃபண்ட் வந்து உங்க போர்ட்ஃபோலியோக்கு ஹெட்ஜ் மாதிரி ஆட் பண்ணும். ஸோ உங்க வயசு, உங்களோட ரிஸ்க் எடுக்கிற கெப்பாசிட்டி, இதை வச்சு வந்து இந்த அசெட் அலோகேஷன் வந்து நீங்க ப்ராப்பரா பிளான் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாம எப்போதுமே 6 to 9 மாத செலவுக்கான பணத்தை, அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட், அதை வந்து கண்டிப்பா ஒரு சிம்பிள் பேங்க்லயோ இல்லையோ ஈஸியா எடுக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இது வந்து மார்க்கெட் சரியும் போது உங்க முதலீடு வந்து நஷ்டத்துல விற்க வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கும். இல்லாட்டினா எதுவும் கிடைக்காம இல்ல நஷ்டத்துல விட்டு நீங்க காசு எடுத்துருப்பீங்க. சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் சொல்லிட்டப்பா, ஆனா எல்லாரும் சொல்றது என்னன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் தானே ஈஸி, எதுவுமே நான் திங்க் பண்ணாம பண்ணலாம், மார்க்கெட் யோசிக்க தேவையில்லை, இது ஈஸியான சிஸ்டம் இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி அதே போல இண்டெக்ஸ் வந்து எதுவுமே பீட் பண்ணதில்லை அப்படின்னு சொல்றீங்க. இல்ல இண்டெக்ஸ் தானே பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா, இண்டெக்ஸ் தான் பெஸ்ட், நான் தப்பு சொல்லல. இங்க வந்து ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து தெளிவுபடுத்தணும். இந்த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர் எல்லாருமே வந்து தோத்துட்டாங்கன்னு சொல்றது கொஞ்சம் தப்பான ஒரு பிம்பம். ஆமா, மாதிரி ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா பெரும்பாலான ஆக்டிவ் ஃபண்ட் வந்து பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணல அப்படின்னு சொல்றது உண்மை. ஆனா அதனால ஆக்டிவ் இன்வெஸ்டிங் யூஸ்லெஸ்ன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா இந்த மார்க்கெட்ல வந்து ஒரு அடிப்படை உண்மை இருக்கு. பாசிவ் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா பிரைஸ் அப்படின்னா அவங்க வந்து பிரைஸ் செட் பண்றது கிடையாது. பாசிவ் இன்வெஸ்டர்ஸ் இண்டெக்ஸ்ல போடுறாங்க இல்லைங்களா, அவங்க பிரைஸ் செட் பண்றது கிடையாது. இந்த ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் தான் பிரைஸ் செட் பண்றாங்க. பட் அப்ப பாசிவ் பண்ண என்ன பண்ணுது, இண்டெக்ஸ்ல என்ன இருக்குதோ அதை அப்படியே வாங்கும். அது வந்து வேல்யூவேஷன் வந்து சீப்பா இருக்கா இல்ல காஸ்ட்லியா இருக்கா அப்படின்றது கவலையே படாது. ஆனா நம்ம ஆக்டிவ் ட்ரேடர்ஸ், ஹெட்ஜ் ஃபண்ட் மேனேஜர்ஸ், இந்த இன்ஸ்டிடியூஷனல்ஸ் இருக்காங்க, என்ன பண்ணுவாங்க, அவங்க எந்த ஷேர் வந்து அதிகமா இருக்குது, எந்த ஷேர் வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு பார்த்து கோடிக்கணக்கில் அவங்க வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. அதனால மார்க்கெட் வந்து ஒரு பிரைஸ் டிஸ்கவரி நடக்குது. இது நான் ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு சொல்றேன். ஒரு தெருவில் வந்து 100 வீடு வச்சுக்கோங்க. அந்த 100 வீட்டுக்காரர்களுக்கும் வீடு விற்கவே இல்லை. அவங்க வந்து ஒரு பாசிவ் ஹோல்டர்ஸ். ஆனா அந்த ஸ்பீக்கருக்கு ஒரு ரியல் எஸ்டேட் பிரைஸ் அதை யாரை பிக்ஸ் பண்றாங்க, கடைசியா யாரு வாங்குறானோ அல்லது விற்கிறானோ அந்த 1 அல்லது 2 வீடுகள்ல தான் அந்த ஸ்பீக் பிரைஸை வந்து பிக்ஸ் பண்றாங்க. ஸ்டாக் மார்க்கெட்ல அதே லாஜிக் தான். இந்த பாசிவ் இன்வெஸ்டர்ஸ் வந்து மெஜாரிட்டியா இருந்தாலும் பிரைஸ் மூவ் பண்றது வந்து இந்த ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் தான். எக்கனாமிக்ஸ்ல வந்து இந்த கான்செப்டுக்கு பேர் வந்து கிராஸ்மேன் ஸ்டிக்லிஸ் பாரடாக்ஸ் சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்து சரியா வேலை செய்யலைன்னா அனைவரும் வந்து ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சிலர் மட்டும் ரிசர்ச் பண்ணினாலும் அது மார்க்கெட் வந்து எஃபிஷியன்ட் ஆயிடும். அதனால தான் வேன்கார்ட் ஃபவுண்டர் வந்து ஜான் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைன்ல சொன்னார். என்னன்னா, இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் இஸ் ஃப்ரீ ரைட் ஆன் தி ஒர்க் ஆஃப் ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ். அதாவது ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரிசர்ச் பண்ற வேலைக்கு பாசிவ் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃப்ரீ ரைட் பண்றாங்க. அதனால ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல இன்னும் முக்கியமான ரோல் பிளே பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதனால ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸோட அந்த ஆக்டிவ் மேனேஜ்மெண்ட்டை வந்து நம்ம தப்பா சொல்லக்கூடாது. பட் ஸ்டில் சொன்ன பாயிண்ட் வரலையே, நான் இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற வேணாமா அப்படின்னு நீங்க கேட்கவே புரியுது. இண்டெக்ஸ்ல வந்து இப்ப நம்ம வந்து டீட்டெயிலா ஒரு நம்மளோட மார்க்கெட் ரகசியத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க வந்து பாதுகாப்பானது, டைவர்சிஃபை பண்ணது அப்படின்னு நம்பரை வந்து இந்த பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டுகளுக்கு பின்னாடி இருக்க ஒரு இந்த கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த பாசிவ் முதலீடு உங்க எதிரி கிடையாது. ஆனா கண்ணை மூடிட்டு செய்யற பாசிவ் இன்வெஸ்டிங் தான் டேஞ்சரஸ். நிப்டி 50ல மட்டும் முதலீடு பண்றது ஒரு பெரிய ஹைவேல வந்து ஒரே ஒரு கார், என்னோட கார்ல எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சு போற மாதிரி ஒரு பயணம். ஆனா ஒரு புத்திசாலியான முதலீட்டாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி நிப்டி 500 மாதிரி ஒரு டைவர்சிஃபைடு அல்ல ஈக்குவல் வெயிட்டட் மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கோர் மற்றும் சேட்டலைட் போர்ட்போலியோ மாதிரி உருவாக்கி சரியான அசெட் அலோகேஷன் பண்ணிக்கிட்டு அவர் வந்து அந்த ஒரு காரை மட்டும் நம்பி பயணம் பண்ணாங்க. ஒரு முழு போக்குவரத்து அமைப்பையே கணக்காக உருவாக்குறான் பாத்தீங்களா, அவனுக்குன்னு ஒரு வழியை கிடைக்கிறான். ஒரு வழி அடைச்சா எனக்கு அடுத்த வழியில என்னால நெல் சுருங்கி போக முடியும் அப்படின்னு ஒருத்தன் போறான் பாத்தீங்களா. உங்களோட முதலீட்டு பணத்தை வந்து நீங்க ஒரு சாதாரண பயணியா இருக்க போறீங்களா, இல்ல இந்த மாதிரி நெல் சுருங்கு தெரிஞ்ச அசைகளை ப்ராப்பரா பண்ணி புத்திசாலியா டிராவல் பண்ண போற ஆளான்னு யோசிச்சுக்கணும். ஆக்டிவ் ஃபண்டா பாசிவ் ஃபண்டான்னு கேட்டீங்கன்னா இது ஆர்கியூமெண்ட், தப்பான ஆர்கியூமெண்ட். இந்த பாசிவ் ஃபண்ட் இல்லாம பாசிவ் ஆட்கள்
சரி, இந்த ஆக்டிவ் ஃபண்ட் இல்லாத ஆட்கள் இது இருக்கிறதுனாலதான் இந்த பாசிவ் ஃபண்ட் ஆட்கள் இருக்கிறாங்க. இந்த ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் டெய்லி ஸ்பெகுலேட் பண்ணி நம்ம பணத்தை வச்சு விளையாடுறான் அப்படின்ற மாதிரிலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவனாலதான் மார்க்கெட்டே மூவ் ஆகுது. அவன் தான் உங்க பிரைஸை செட் பண்றான். இப்போ ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரிப்பா, இந்த ஆக்டிவ் ஆட்கள் இல்ல, நான் பாசிவா போட்டே இருக்கிறேன். அப்ப என்ன, இந்த நிப்டி 50 ஸ்டாக்ல மட்டும் நான் பாசிவா போட்டே இருக்கிறேன். இப்ப என்ன, பிரைஸ் டிஸ்கவரி இருக்காது, மார்க்கெட்டோட வேல்யூஷன் பத்தி தெரியாது, சும்மா அப்படியே இந்த பணத்தை மேல போயிட்டே இருக்கும். யாருமே எதுவுமே பண்ணல, ஆக்டிவிட்டியே இல்லையே, கம்மியா இருக்கும், எங்க போகும்? ஸோ இந்த ஆக்டிவ் வர்சஸ் பாசிவ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல வெளியே வாங்க, ஸ்மார்ட்டா திங்க் பண்ணுங்க. எல்லாரும் போல பொத்தாம்பதுவா இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, மார்க்கெட் சைக்கிளை புரியுங்க, பிரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சுக்குங்க, ஃபண்டமெண்டல், மேக்ரோ எக்கனாமிக் பிளஸ் டெக்னிக்கல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு உள்ள என்ட்ரி ஆகுங்க. வெறும்னு நான் உட்காந்து ஒரு நிப்டி 50 மட்டும் நான் போட்டு உட்காந்துட போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரிஸ்க் உங்களுக்கு வேறதா இருக்கு, பாத்துக்கோங்க. ஸோ இதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். யாரையும் டிமோட்டிவேட் பண்றது கிடையாது. இண்டெக்ஸ் ஃபண்ட் தப்போ ரைட்டோ அப்படி ஆர்குமெண்ட் கிடையாது. இந்த வீடியோ இண்டெக்ஸ் ஃபண்ட்னால நீங்க எப்படி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற முழு போக்கஸ்ல ட்ரை பண்ணதான் இந்த வீடியோ. நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஒரு தேங்க்ஸ் நோட் போட்டுருங்க. நன்றி, வணக்கம்.